மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள நமக்கு நிஃப்டி 50 இருக்குது. ஆமா. அது எல்லாமே நம்ம இண்டெக்ஸ் பேசிவ்லாம் நம்ம போன வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்ல. சோ அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகே. இதுல பேசிக்கா இப்ப 4000 இருக்குது அப்படின்னா இங்க மினிமம் சிப் வந்து 1000 ஸ்டார்ட் ஆகுது. 1000 100 அப்படின்ற மாதிரி சிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல நம்ம எக்ஸாக்ட் ஃபண்ட் நம்பே சொல்லணும் அப்படின்னா நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 15 இருக்குது. இது எல்லாமே டைரக்ட் ஃபண்ட். டைரக்ட் ஃபண்ட்னு வரும்போது டைரக்டா அவன் நிஃப்டி 50லயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, பட் பெரிய ரோல் வந்து இருக்காது. அதனால அவங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். சோ இதுல மினிமம் சிப் கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 4000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இல்ல 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம ஒரு 1000 ரூபாய்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். நிஃப்டி 50ல உங்க ஏஜ் இருந்தாலும் சரி, என் ஏஜ் இருந்தாலும் சரி 1000 ரூபாய் தாராளமா வந்து பண்ணலாம். 1000 ரூபாய் பண்ணலாம். அடுத்தது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணாலும் கொஞ்சம் ரிஸ்க் வேணும்ல. இது எல்லாமே சேஃபரான ஒரு இதுவா இருக்கு. அடுத்து இங்க மல்டி அசெட் ஃபண்ட்னு இருக்கு ஐசிஐசிஐல. இந்த ஃபண்டுமே நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. சோ இதுல வந்து நம்ம ஒரு இதுலயும் மினிமம் 100 ரூபாயில இருந்து பண்ணலாம். இதுல ஒரு 1000 ரூபாய் நம்ம விற்போம் போடலாம். சோ 1000 ரூபாய் டைரக்ட் ஃபண்ட், அது வந்து பேசிவ் ஃபண்டா இருக்குது. டைரக்டா இங்க ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செகண்ட் வந்து ஐசிஐசிஐயோட இந்த மல்டி அசெட். இது வந்து நம்ம வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு. ஓகே. சோ அடுத்ததா வந்து இந்த நிப்பான் இந்தியா கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் இருக்குது. நம்ம கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, சேம் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சிப்போ கூட பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 100 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஏன்னா இதெல்லாம் பிகினரா உள்ள வரவங்களுக்கு. சோ அவங்களால வந்து கோல்டு ஒரு போர்ஷன் தான் நல்லா இருக்கும். சோ இதுல ஒரு 1000 ரூபாய் வந்து வச்சுக்கலாம். ஓகே ஓகேவா. அடுத்ததா வந்து இந்த பராக் பாரிக்கின் ஃபிளெக்ஸிகா ஃபண்ட் ஒன்னு இருக்கு. இதுவுமே நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த ஃபண்ட் வந்தோம் அப்படின்னா இதுல வந்து மினிமம் 1000 ரூபாய் தான் பண்ண முடியும் பராக் பாரிக்ல. மினிமமே 1000 ரூபாய். சோ இதுல ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து வச்சிரும். சோ 4000 ரூபாய் இப்படி வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க வந்து பண்ணலாம்.